இங்கு கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் கலைநீக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கடமை கலைநீக்கிய சங்கம தொடக்க விழாவில் என்னை அழைத்தமைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை பாத்தீங்கன்னா நம்ம கூட பழைய காலத்துல இருந்து நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கிறது தான். இந்த பேச்சுக்கொள் இல்லாத காலத்துல பாத்தீங்கன்னா உடல் அசைவுகளாலோ முக பாவனைகளாலும் தான் நம்ம உணர்வுகளை உணர்ந்துகிட்ட பகிர்ந்து கொண்டிருந்தோம். கலை ஆடம்பரம் அல்ல, அது அத்தியாவசியம், அடிப்படையானது. நம்மளோட விடுதலை போராட்டத்துல கூட பாத்தீங்கன்னா கலை இயக்கங்கள் மிக முக்கிய பங்கு ஆற்றிருக்கு. ஏன்னா அப்போ சாதாரண மனிதர்கிட்ட போயிட்டு விடுதலை போராட்ட உணர்வு நம்ம சாதாரணமா சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சக்கூடிய இயல்பு இல்லாம இருக்கும்போது நமது மகாகவி பாரதியார் அவர்கள் அவர்களோட பாடல்களாலும் கவிதைகளாலும் தான் சாதாரண மனிதர்களுக்குள்ளும் விடுதலை போராட்ட உணர்வுகளை தூண்டி அனைவரையும் ஒன்று திரண்டு நம்ம விடுதலை சுவாசத்தை சுவாசிச்சுக்கிட்டு ஒரு முக்கிய பங்கு. சமூக மாற்றத்திற்காக நம்ம பாரதியார் நிறைய கவிதைகளும் பாடல்களும் எழுதியிருக்கிறாரு. அதனால நம்ம சமூகம் மேல மேல உயர்ந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய பாதையா அமையுது. இன்று அரசியல் கட்சிகளும் பாத்தீங்கன்னா கலை இல்லாம அவங்க பிரபலமாக முடியாது. மக்கள் முன்னாடி பரிச்சயமா அவங்க கேட்டவங்க ஒரு பேர் சொல்றாங்கன்னா அது கலை, திரைப்படங்கள் இதன் மூலமாக மட்டும்தான். நம்மளோட பாதைகள் பாத்தீங்கன்னா அரசியல் பாதை. அரசியல்ல மிக முக்கியமா நமது மக்கள் மனித தளத்தை உயர்த்துவதற்கு 3 முக்கிய விஷயங்கள் தேவை. அந்த 3 காரணிகள் பாத்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், கலை மற்றும் கலாச்சாரம். நம்ம கல்வி சுகாதாரத்துல மட்டும் மேம்பட்டுட்டா மனித வளம் மேம்படாது. கலையும் கலாச்சாரமும் சேர்ந்து ஒருங்கிணைந்து மேம்பட்டாதான் மனித வளம் மேம்படும். நம்ம சொன்ன மாதிரி வளர்ச்சியை மேல கொண்டு வரணும்னா நமக்கு மிகவும் கலை முக்கியம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பசங்க மத்தியில பாத்தீங்கன்னா கலைனா 2 minutes ரீல்ஸோ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட நின்றுடுது. அது கலை கிடையாது. கலை அடித்தளமாக மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில கொண்டு வரணும். இந்த கடமை ட்ரஸ்ட் கண்டிப்பா தனது முழு கடமையை நம்ம வளர்ச்சிக்கு ஆற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வில் எனக்கு பங்கு பெற்றமைக்கு நமது தோழர் யோகநகர் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இன்னும் மேன்மேலும் நீங்க வளரும் என்ற வாழ்த்து மொழிகளும் அறிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.